ஆகும். அஜித்தின் 3 படங்கள். தல பிறந்தநாளுக்கு செம்ம ட்ரீட் இருக்கு. ரெடி ஆயிருங்க மக்களே! ஏற்கனவே வெளியாகி வெற்றி பெற்ற திரைப்படங்களை சில வருடங்கள் கழித்து மீண்டும் வெளியிடுவது தான் ரீ-ரிலீஸ் என சொல்கிறார்கள். இதற்கு விதை போட்டவர் யாரு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் தான். அவரின் பல திரைப்படங்கள் பலமுறை ரிலீஸ் ஆகியிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் 1000ல் ஒருவன், அடிமை பெண், எங்கள் வீட்டு பிள்ளை போன்ற படங்கள் எத்தனை முறை டூரிங் டாக்கீஸ் திரையரங்கில் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கும் என கணக்கிடவே முடியாது. அவ்வளவு ஏங்க, இப்போ கூட எம்ஜிஆரின் அடிமை பெண் திரைப்படம் தமிழகத்தில் சில திரையரங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறது. சமீபத்தில் விஜயின் கில்லி திரைப்படம் ரீ-ரிலீஸ் செய்யப்பட்டது. தயாரிப்பாளரே எதிர்பாராத வகையில் இப்படம் 17 கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்திருக்கிறது. இந்த படம் வெளியான பின் வெளியான ரோமியோ, ரத்னம் ஆகிய படங்கள் வசூலை பெறவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கில்லி படம் அரங்கு நிறைந்த காட்சிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை அடுத்து விஜயின் குஷி படமும் அடுத்த மாதம் ரீ-ரிலீஸ் ஆக உள்ளது. விஜய் படம் ஓடினால் சும்மா இருப்பாரா தல அஜித்? பொதுவாக விஜய் ஒன்று செய்தால் அஜித் உடனே ஒன்று செய்வார். அதாவது விஜய் தொடர்பான விஷயம் ஒன்று பரபரப்பாக பேசப்பட்டால் அஜித் உடனே தனது புகைப்படம் ஒன்றை வெளியிட்டு விஜய் தொடர்பான செய்தியை மழுங்கடிப்பார். அஜித் பற்றிய ஒரு செய்தி வெளியானால் விஜய் தரப்பும் இதைதான் செய்யும். இப்போது கில்லி ரீ-ரிலீஸ் ஹிட் அடிச்சிருக்கு நிலையில் அஜித்தின் ஆசையோ அல்லது அவரை வைத்து படம் எடுத்த தயாரிப்பாளர்களின் ஆசையோ தெரியல. அஜித்தின் பிறந்த நாளை ஒட்டி மே 1ஆம் தேதி அவர் நடிப்பில் வெளியாகி ஹிட் அடித்த காதல் மன்னன், பில்லா, மங்காத்தா ஆகிய 3 படங்களை களம் இறக்க போகிறார்களாம். கில்லி படத்தை போல் இந்த படங்களும் வசூலை அள்ளும் என அப்படத்தின் தயாரிப்பாளர்கள் கணக்கு போடுகிறார்கள். அஜித்தின் 3 படங்கள் ஒரே நாளில் வெளியாவதால் இந்த வருடம் அஜித்தின் பிறந்தநாள் அவரின் ரசிகர்களுக்கு திருவிழாவாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை.